ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது சண்டே எடுத்த வீடியோங்க. சண்டே நியூரம்பர்கில் இருக்கிற விநாயகர் கோயில் தேர் திருவிழாங்க. ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் டைம் தேர் திருவிழாவை பார்க்கறக்கு போகிறோம். இது வந்து லாஸ்ட் வீக் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த சண்டே வந்து நியூரம்பர்கில் தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பர்த்டேக்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தது. பட் அவர் ஒர்க்னால போக முடியலை. சரி நம்ம இதுக்கு போயிட்டு வந்துடலாம், சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தேர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 இழுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த பத்திரிக்கையில். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 1 hour ஆகும் ட்ரெயினில். மார்னிங் 9:45 ட்ரெயின் எடுத்தோங்க. நியூரம்பர்க் வந்து 10:45க்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி கோயிலுக்கு போனோம். அது ஒரு 5 minutes தான் இருந்தது அந்த ட்ராவல். ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க நிறையா பேர்த்த பார்த்தோங்க. எல்லாருமே saree கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 11 போல் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. வெளியே வந்து கரெக்டாக நாங்கள் போகும்போது வெளியே தேர் நிப்பாட்டி இருந்தாங்க. சாமி வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இந்த தேர் இழுக்கிறாங்களாமாங்க. அதுவும் சித்திரை மாதத்தில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராவது இந்த ஏரியாவில் இங்கே யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காவடியெல்லாம் இருக்குது, பால் குடம்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. காவடி எடுத்துகிட்டு ஆடினது, அதுவும் ஜெர்மனியில் ஆடினது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பார்க்கவே வந்து அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே போய் கடைசியில் பார்த்திங்கன்னா தேர் வந்து ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. தேர் வந்து நம்ம ஊரில் இழுக்கிறது பெருசு இல்லைங்க. இங்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக மேலதாளத்தோட, அதுவும் காவடி ஆட்டம் பால் குடம் எடுத்து ஜெர்மனியில் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நிறையா பேர் அழகும் குத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஆதிக்குட்டியும் வந்து ஃபுல்லாக தேர் இழுத்தோம். ஆதிக்குட்டி வந்து அன்றைக்கி என்னன்னு தெரியல, அவங்க அப்பா கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டா.
தேர் இழுத்துட்டு வலம் வரும்போது அங்கங்கே நீர் பந்தல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லட்டு இதெல்லாமே வந்து தேர் இழுக்கிறவங்களுக்கு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் மழைன்னு போட்டிருந்தாங்கங்க. ஆனால் தேர் இழுக்கிற வரைக்கும் மழையும் இல்லை, நல்லா இருந்தது. நல்லபடியாக எல்லாரும் தேர் இழுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி இங்கே ஜெர்மன்ஸ் எல்லாருமே வந்து ரோட்டில் நின்று நம்ம தேர் இழுக்கிறது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர் ஃபுல்லாக இழுத்து கோயில் சுற்றி வலம் வந்ததும் சாமிக்கிட்ட போய் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே உள்ளே போனோங்க. காலையில் வந்து கோயிலுக்குள்ளே வர முடியல, ஏன்னா கரெக்டாக நாங்கள் வரும்போது விநாயகர் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே விநாயகரை பார்த்துட்டு தேர் இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே வந்தோம் கோயிலுக்குள்ளே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து நியூரம்பர்க் கோயிலுக்கு வர்றது. மோஸ்ட்லி மியூனிக்கில் இருக்கிற கோயிலுக்கு தான் போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூரம்பர்க் கோயிலுக்கு வர்றது. சித்தி விநாயகர் கோயில் ரொம்ப நல்லா இருந்தது. கோயில் எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் டெய்லி வென்ற சாமி சிவபெருமானை பார்த்துட்டு என் ஆதிக்குட்டிக்கு பிடிச்ச மீனாட்சியும் அதுக்கப்புறம் விநாயகர் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. விநாயகரும் மீனாட்சியும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச சாமி முருகரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் காலையில் சாப்பிடல, போய் தேரெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே கொடுத்த அன்னதானத்தை சாப்பிட்டேங்க. மதியம் லஞ்சுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க நியூரம்பர்கில் இருக்காங்க, அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க லஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் என் வீட்டுக்காரரு சாப்பிடல, ஆதிக்குட்டியும் வாயே திறக்க மாட்டேன்ட்டா. சரி நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலாட்டி போங்க, எனக்கு பசிக்குது காலையிலேருந்து சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நான் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டேன். அன்னதானம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. சர்வீஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஆதிக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸி ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப சவுண்டாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குன்ட்டு அவள் வந்து கடைசியில் அழுக ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் சரி இருந்ததே இருந்துட்டோம், சாமியை வந்து வெளியே இருந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாமிக்கு பட்டுடையெல்லாம் மாற்றி தேர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோங்க. வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவரே வந்து எங்களை கோயிலில் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க வீடு வந்து கோயிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ட்ராவல், அதனால அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஆதிக்குட்டி அப்படியே டோட்டலாக மாறிட்டா. அங்கே அவ்வளோ அழுக. வீட்டுக்கு போனோன்னே அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆச்சு அவங்க பையனுக்கு. அவன் கூட விளையாடிட்டு அப்படியே நார்மல் ஆகிட்டா. அவங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் காலிஃப்ளவர் குழம்பு, அப்புறம் பீட்ரூட் பச்சடி, அதுக்கப்புறம் நிறையா பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு டைம் போனதே தெரியலங்க. கடைசியில் 5 o'clock கிளம்பலாம், 6 o'clock கிளம்பலான்ட்டு 7 o'clock ட்ரெயின், அதுவும் ஓடி வந்து ஒரு 1 minute கேப்பில் பிடிச்சோம். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா அவங்களே கிச்சடி செஞ்சு பேக்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 9:30 ஆகிடும், போய் சமைக்கிறது கஷ்டம்ன்ட்டு அவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.